neither will I tell you by what right I do these things. மத்தேயு 21:27. எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, goodness alone is not enough. It has to go with strength and courage which comes with conviction and cause in life. நன்மைத்தனம் மட்டும் போதாது, அது வாழ்வின் பொருள் மற்றும் உறுதிப்பாட்டிலிருந்து வெளிப்படும் சக்தியுடன் தைரியத்துடனும் இருக்க வேண்டும். ஒரு உதாரணம், நாம் நல்ல சமாரித்தன் உவமையை கேட்டிருக்கிறோம். யாராவது அப்படி ஆபத்தில் விபத்தில் மாட்டிக்கொண்டால் ஓரத்தில் நின்று அவர்களுக்காக இறக்கப்பட்டு அச்சச்சோன்னு உச்சு கொட்டினா மட்டும் போதாது. நன்மைத்தனம், இறக்கப்படுகிறோம், ஐயோ பாவம். ஆனால் அந்த இரக்கத்தனத்தோடு கூடிய தைரியமும் இருக்க வேண்டும், உதவி செய்கின்ற மனப்பாங்கு. அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு இளைஞன் பேராலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு இளம்பெண் ஆலயத்துக்கு கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து அது ஏற்கனவே ஏதோ விஷம் குடித்து நுரை கக்கி கொண்டு இருக்கிறது வாயிலிருந்து. இவன் கோவிலுக்கு வந்தவன் பார்க்கிறான். உடனடியாக அதை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறான். போய் ஒரு சோடா வாங்கி வந்து ஊற்றி பார்க்கிறான். பிறகு ஓடிப்போய் ஒரு ஆட்டோ எடுத்து வருகிறான். அதற்குள் கோவில் வாட்ச்மேன் என்னிடம் வந்து சொல்ல, நான் போக எனும் ஆலயத்தில் இருப்பவர்களாம் ஒன்று கூட. அந்த பையன் கேட்டது, இந்த பெண்ணை யாராவது தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் வைத்து ஆட்டோவிலே துணையாக வாருங்கள். யாரும் வரல. இரக்கத்தனம் இருக்கும், ஐயோ பாவம் என்று. ஆனால் பயம், எங்கே போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, நம்ம போகணுமோ, கோர்ட்டுக்கு போகணுமோ என்ற பயம். அப்படியே கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற தனத்தில் இருக்கு. அப்படியும் அந்த பையன் விடவில்லை. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் உட்கார வைக்கிறான். அது நேராக உட்கார்ந்தா பிள்ளை அப்படியே சரியுது. ஆகவே யாராவது கூட உட்காருங்க, நான் மோட்டார் சைக்கிளில் பின்னாடி வருகிறேன். பிறகு ஒரு பிள்ளை தைரியமாக ஆட்டோவில் உட்கார மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க, அடுத்த 5வது நிமிடத்தில் போலீஸ் வர, இவர்களை எல்லாம் சொல்ல, பிறகு அந்த பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி சரி செய்து விட்டார்கள். அந்த பையனை யார் என்று கேட்டேன். அவன் கிறிஸ்துவ பையன் அல்ல, ஒரு இந்து. சாலக்குடிக்கு சென்று தியானம் செய்ததினால் மனத்தளவிலே கிறிஸ்துவன், சடங்களவிலே இல்லை. ஞானஸ்தானம் வாங்கி புதுநன்மை உறுதி பூசெல்லாம் வாங்கி கோயிலில் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய சபையிலே இருக்கக்கூடியவர்கள் வாளாய் இருக்கின்றார்கள். தைரியம் இல்லை, கன்விக்ஷன் இல்லை. இதுதான் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு கன்விக்ஷன் வேண்டும், தேவை வேண்டும். வெறும் அளவிலே, வெறும் சடங்கு அளவிலே நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், இந்த கோவில் என்னது, இது எங்கள் ஊர் என்ற பெருமை போதாது. என்ன செய்கிறாய் இயேசுவுக்காக? முன் வருகிறாயா? எதற்கும் துணிந்து இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். அந்த தைரியம் எதற்கும், தைரியம் எப்போ வரும்? நான் பின்பற்றுகின்ற காரியம் சரியானது, நல்லது, ஆகவே அதை நான் எப்பாடுபட்டாவது செய்வேன் என்ற உறுதிப்பாடு, கன்விக்ஷன். We ought to instruct the one who enquiries, but the one who is only testing we ought to overthrow by a stroke of reasoning and not to reveal to him the power of the mystery. St. John Chrysostom. அறிந்து கொள்ள விரும்புகிறவனுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சோதிப்பவனை தேவ ரகசியத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். அனுபவங்கள் தான் நமக்கு பேசுகிறது. ஒரு முறை நம்முடைய
பங்கு ஆலோசனை குழு கூட்டத்திலே கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் ஏன் 2 குடில், இந்த குடில் மட்டும்தான் வைப்போம், அங்கே குடில் வைக்கக்கூடாது, 2 குடில் தேவையில்லை அப்படின்னு காரசாரமான வாதம். அதுக்கு நல்ல சப்போர்ட்டு, 10-20 பேர் சப்போர்ட்டு. அமைதியாக இருந்தேன். பிறகு சொல்லுதில்ல, அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். என்ன அறிவின் திறன்? அரியாங்குப்பத்தில் மட்டும்தான் பீடத்தில் 2 மாதா இருக்குது. சூசையப்பருக்கு கல்தா கொடுத்துட்டு மாதா வச்சிருக்கிறோம். சரி அல்ல. சரி, ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் வைக்கப்பட்டு இருக்கக்கூடும். வச்சில்லையா? அப்போ எங்கே போச்சு? ஏன் 2 மாதா? சூசையப்ப இருக்க வேண்டிய இடத்துல வேற இடம் கொடுத்துருக்கலாமே. அதுக்கு பிறகு நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், நோ மோர் கமெண்ட்ஸ். அறிவின் திறன். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இல்லை, அங்கே ரீசனிங் இருக்காது. Set your hearts on His kingdom first and on God's saving injustice, and all these other things will be given you as well. மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலில் இறைவனுடைய அரசை நாடுங்கள், தேடுங்கள். இறைவன் நிச்சயமாக நமக்கு இவைகளை சேர்த்து கூட்டி கொடுப்பார், ஆவணச் செய்வார், நிச்சயமாக செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்துவிடும் அளவுக்கு படியளப்பார் என்றெல்லாம் வேதம் கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, பொய்யான சத்தியங்கள் அல்ல. ஆண்டவர் கூறுவதை நாம் நம்பலாம், விசுவசிக்கலாம். மத்தேயு 6:9-10. Our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் இங்கே எப்பொழுதும் செயல்படுவதாக என்ற கருத்திலே முழந்தாளிட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எம் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமாக்கே நன்றி, துதி, புகழ், தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எவ்வாறு நீர் உம்மை எதிர்த்தவர்களுக்கு, தடை போட்டவர்களுக்கு, உம்மை சோதித்தவர்களுக்கு, எதிர்ப்பை கொடுத்தவர்களுக்கு உமது உண்மை திறனால், உம்முடைய உறுதிப்பாட்டின் ஆற்றலால் அவர்களை திணறெடுத்தீர். சீசருக்கு வரி கொடுப்பது முறையாம் இல்லையாம், என் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்னும் பொழுது செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னீர். கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்றதற்கு எவன் ஒருவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ முதல் கல் எறியட்டும் என்றும் பல வகைகளிலே இந்த கேள்வி கணைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தவர் நீர். மனிதனுடைய மூளைக்கு முன்னால் உம்முடைய மதி எவ்வளவு வல்லமையானது என்பதை சீடர்கள் அறிந்திருந்தார்கள். தாபோர் மலையிலே நீர் மறுரூபமாக காட்சி கொடுத்து உமது வல்லமையை வெளிப்படுத்தினீர். உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே வரவேற்க, இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள இந்த துடிப்புடன் கூடிய விசுவாசம் எங்களுக்கு நீர் நிறைவாக தந்து, அதனால் என்றும் எப்பொழுதும் உமக்குரியவர்களாக வாழவும் வளரவும் செய்தரணும். யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் தேவையோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று பலர் பல வகைகளிலே இந்த வல்லமையான நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இறுதி நவநாளாக உம்முடைய பிறப்பு விழாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். பலர் தொடர் வேண்டுதலை உம்மிடம் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபமாக, விண்ணப்பங்களாக, திருப்பலி கருத்துக்களாக இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த நல்ல உள்ளங்களை நீர் ஆசீர்வதித்து உம்மாளுடைய அருளையும் உம்முடைய பாதுகாவலையும் தந்து
பல வகையான பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்வோரை நல்லாயனாக இருந்து அவளை பாதுகாத்தரிடம் அருள் பொழிபவராக இருந்து வினை கடிந்த வேதியன் என்பதை நாங்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென்.